ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்த வேலை முடியவே இல்லை. அவர் எங்கேயோ இன்னைக்கு வெளியே போயிட்டாருங்களாமா. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வந்தது வேஸ்ட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம திருப்பூர் நான் எப்போ வந்தேன்னு கேட்டிங்கன்னா, நான் மார்னிங் நேரத்துலேயே வந்துட்டேன். இப்போ வந்து திரும்ப தாராபுரம் போயிட்டுருக்குறேன். இன்றைக்கி எந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐ தான். ஸோ இன்ஜின் ஆயில் வேறு இன்னும் மாற்றலை காய்ஸ், கொஞ்சம் அது வேறு எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஸோ நம்ம அந்த டைமிங் மாற்றிருக்கணும் தான், பட் இங்கே வேறுங்க ஸ்பீடோமீட்டர் இல்லை. ஸோ இது வந்து இந்த வண்டி வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு டைமு 2 டைமு இந்த மாதிரி எடுக்கிறங்காட்டி நமக்கு அந்த கரெக்டாக அந்த கிலோமீட்டர் நம்ம செக் பண்ணுறதும் இல்லை, கரெக்டாக அந்த டைமிங்கை வந்து ஆயில் மாற்றணும் அப்படிங்கிற அந்த இதுவே என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ இன்றைக்கி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு இந்த வண்டி எடுத்து. ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறேன். திருப்பூரில் கொஞ்சம் எல்லாம் டிராஃபிக் தான் கைஸ். இது எந்த ஏரியா? ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைசேஷன் இல்லாமல் தான் இருக்கும், ஏன்னா மொபைல் எடுக்கிறதுனால. ஸோ நம்மகிட்ட இன்னும் அந்தளவுக்கு நம்ம கேட்ஜெட் எதுவும் வாங்கலை கைஸ். இன்றைக்கி போயிருந்தா வேலைக்காக போயிருந்துருக்கலாம். டைட் சுச்சுவேஷன்லேயே இருக்கிறேன், என்னன்னு தெரியல. நமக்கும் ஒரு நல்ல நேரம் வரும். ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் குட் டைமிங். டிராஃபிக் சிக்னல் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சிக்னல் தாங்க போட்டிருக்காங்க. அது எடுங்கப்பா. அண்ணா வேறு லெஃப்ட் சைடில் போட்டிருக்காரு. கொஞ்சம் போகிறேனே, முன்னாடி போய்க்கிறேன். ஆஹா, நமக்கு மேலே இருக்கார் அண்ணன். காலையிலிங்க வரையில் கொஞ்சம் சிறப்பான சம்பவம் ஒன்று ஆகிப்போச்சுங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, போலீஸ்கார் அண்ணன் பிடிச்சிட்டாரு. பிடிச்சி வண்டியை மெயினாக சொல்கிறேன், நான் இருக்கிறத சொல்லிடுறேன். வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் இல்லை, ஃபஸ்ட்டு பேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே இல்லை. ஸோ இதுக்கு உண்டான இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுப்போம். கூடிய சீக்கிரமே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுங்க. அதேமாதிரி இன்சூரன்ஸும் போடணும். இன்சூரன்ஸ் போடாமல் தான் நானும் வெஹிக்கிள் ஓட்டிகிட்ருக்கிறேன். ஸோ அது தப்பு தான். ஐ எம் வெரி வெரி சாரி காய்ஸ். இங்கே ஒரு சிக்னல் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி காலையில் வரையிலையும் கொஞ்சம் லேட்டாகி தான் வந்தேன். ஸோ இன்றைக்கி சொன்ன மாதிரி அவரும் வரல. ஸோ அது என்ன ஒர்க்குன்னு கேட்டிங்கன்னா, நான் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் நானே ஒவ்வொன்றா சொல்கிறேன். வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. ஸோ பைக் ஓட்டுறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பைக் ஓட்டுங்க. ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி டிராஃபிக்லலாம் வந்து கொஞ்சம் திடீர்னு நாய்கள்லாம் குறுக்கால வரும். ஸோ சில பேர்லாம் நடந்து வருவாங்க. கொஞ்சம் பார்த்து பைக்கு சேஃபாக ஓட்டுங்க. ஸோ இன்றைக்கி என்னோடய அன்குள் வீட்டுக்கு போகலான் தான் இருந்தேன். ஸோ ரொம்ப டைம் ஆகிப்போச்சு, ஏன்னா எனக்கு அங்கே ஒர்க்கும் இருக்குது. ஸோ அதனால் போய் பார்த்து தான் காய்ஸ் ஆகணும். இன்றைக்கி கிடச்ச டைம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஆஹா, கரெக்டாக நடுவில் வந்து மாட்டிக்கிட்டோம். போலீஸ் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மெயினாக வந்து வண்டிக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முக்கியமாக ஹெல்மெட்டு போட்டு வண்டி ஓட்டுங்க. தலைக்கவசம் உயிர்கவசம். ஸோ நம்ம உயிரை நம்ம தான் பாதுகாத்தாகணும். ஸோ அதே மாதிரி பைக்லேயும் கொஞ்சம் பொறுமையாகவும் போங்க, கொஞ்சம் சேஃபாகவும் போங்க. ஏன்னா யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது, நம்மளும் யாருக்கும் இடையூறாக இருக்கக்கூடாது. அந்த அம்மா எப்படி ஆப்போசிட்டில் ஓட்டிகிட்டு வராங்க. இன்றைக்கி பயங்கரமாக வெயிலுங்க. இங்கே வந்து ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இது என்ன மீட்டிங்னு தெரியலிங்க. மண்டபம், திருமண மண்டபங்க. பக்கத்துலேயே ஏதோ ஒரு மால் ஆகுது. ஸோ வானம் பார்த்தா மழை பெய்கிற மாதிரி இருக்குது காய்ஸ்.
பட்டு வெயிலும் கொஞ்சம் குறைஞ்சிக்கிச்சு, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. இங்கே பாருங்க, திருப்பூர்லேருந்து திருமூர்த்தி மலைக்கு 74 கிலோமீட்ரு, மாசாணியம்மன் கோயிலுக்கு வந்து 73 கிலோமீட்டருங்க. இப்படி போனாலும் தூரம் தான் போல். ஸோ நம்ம கூடிய சீக்கிரமே நம்ம லாங் ட்ராவல் பண்ணணும். ஆனால் அதுக்கான வழியை வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வண்டியில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இன்ஜின் ஆயில் தாங்க. இந்த இன்ஜின் ஆயில் மாற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஒன்றா பண்ணலாங்க, ஒன்றும் அவசரம் இல்லைங்க. ஸோ அதுபடிக்கு பைக்கு தான் இந்த மாதிரி ஓட்டக்கூடாது. பாருங்க, வாரத்துக்கு 2 டைம் வந்து திருப்பூர் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குங்க. என்னங்க பண்ணுறது, நம்ம பொழப்பப்படி இதே தாங்க எல்லா பக்கமும். எல்லாத்தோட பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா பயங்கரம் தாங்க. ஸோ பிரச்சனை வருதுன்னு சொல்லி நம்மளும் ஒதுங்கி நிற்கக்கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி நம்ம மேலே வர்றதுக்கு என்ன வழியோ அதை மட்டும்தாங்க நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்க, இளநீ அடிக்கிற வெயிலுக்கு இளநீ செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு சரியாக கேட்குதா இல்லையான்னு எனக்கு தெரில, ஏன்னா அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே மைக் ஃபிட் பண்ணி வச்சுருக்கிறேன். பட் இந்த வைசர் தான் கொஞ்சம் கீழே டவுன் ஆகாமல் இருக்குது. அந்த வைசருக்குமே அந்த ஹெல்மெட்டுக்கு இடையில வந்து கொஞ்சம் ஏர் வந்து உள்ளே வர்றதுனாலங்க உங்களுக்கு மைக்கில் வந்து அந்த நாய்ஸ் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நாய்ஸ் வந்து எப்படி அந்த எடிட்டிங்கில் ரிமூவ் பண்ணுறது எனக்கு தெரியல. ஸோ யாராவது எடிட்டிங் தெரிஞ்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கும். என்ன ஏரியா பேர் தெரியலிங்க. போர்டு அந்த சைடு வச்சுருக்குறாங்க, வெட்டுப்பட்டாங்குட்டை. ஆமாங்க, வெட்டுப்பட்டாங்குட்டைங்க இந்த ஏரியா பேர் வந்து. ஸோ பின்னாடி ஒருத்தர் சைடு எடுத்துகிட்டு வராருங்க. ஆஹா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு போலீஸ்காரண்ணா எல்லாமே இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. இந்த ஒரே ஒரு டைம் தான். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வண்டி எல்லாம் கரண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியவே கொண்டு வரணும். ஸோ எனக்கு வழி இல்லை. ஸோ பஸ்ஸில் வரலாந்தாங்க பார்த்தேன். ஸோ பஸ்ஸில் வந்துட்டு போகிறக்கே ரொம்ப டைம் ஆகி போகுன்னு சொல்லி தான் ஸோ பைக்லேயே வந்துட்டேங்க. ஐ எம் வெரி சாரி. ஏன்னா வண்டி வந்து புக்கு, இன்சூரன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பேரில் இருந்து இன்சூரன்ஸ் வந்து நம்ம கரண்ட் பண்ணியிருந்தால் மட்டுமே தான் ஓட்ட முடியும். ஸோ நிறையா பேர் இதே தப்பு தான் பண்ணுறீங்க எல்லோரும். ஸோ தயவுசெய்து சொல்கிறேன், வண்டி எல்லாம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்சூரன்ஸ் பண்ணி ஓட்டுங்க. இது வருங்க, இது என்ன மகால், இது வந்து SGS முத்து மகாலுங்க. ஸோ முதல்ல போய் இன்ஜின் ஆயில் போய் மாற்றணும். போயிட்டு நான் மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு நான் திரும்ப ரிட்டன் வரணுங்க. வந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதை நான் கிளியர் பண்ணணும். ஸோ நமக்கு இந்த மாதிரி கேப்பு கிடைக்கல தான் ஸோ நம்மளும் சின்னதாக வீடியோ எடுத்துக்க முடியுது. ஆஹா, ஸ்பீடு பிரேக்குங்க. சாரி கைஸ், கவனிக்கல. இங்கே ஒரு ஸ்பீடு பிரேக்குங்க. இது வந்து ஏரியா பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கரையாம்புதூர் பேர் வருங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பரவாயில்லைங்க. ஸோ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ காமெடியாக இருந்தால் காமெடியாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் கமெண்ட் பண்ணாமலாம் இருக்காதீங்க பார்க்குறவங்க. ஸோ நீங்கள் பண்ணுற கமெண்டில் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏரியா பேர் வருங்களே, ராயர்பாளையம், சேடர்பாளையம், நிறைய ஊர் இருக்குங்க இந்த பாளையம் இந்த மாதிரிங்கிற இதில். ஸோ இப்போ தாராவதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த ஏரியான்னு பக்கமே நேற்று போட்ட வீடியோவில் சொல்லிவிட்டேன் நான். ஸோ முடிஞ்சளவுக்கு நான் வெளியே போய் வீடியோ எடுக்கலாம் தான் இருக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த ஏரியாலனால் அந்த ஏரியாவில் இருக்கிற பக்கத்து ஊர் பேர்லாம் வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளும் அந்த ஒவ்வொரு ஏரியாவில் வந்து போய் விளாக் பண்ணுவோம். ஸோ பல்லடம் வந்தாச்சு கைஸ்.
வழியாக தாராபுரம் பைபாஸ் பிடிச்சாச்சு. நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாங்க. இவர் வந்து லெஃப்ட் சைடு போட்டிருக்காருங்க. ஸோ இது வந்து இந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவினாசி பாளையம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த ராமகிருஷ்ணா காலேஜ் அந்த ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகுங்க. இதுலேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தால் தான் நேராக தாராபுரம் போகிற ரோடு. தாராபுரம்னா இந்த குண்டடம் தாராபுரம் இந்த மாதிரி போய் ஜாயிண்ட் ஆகிற ரோடுங்க. ஸோ நின்னே போவோம், அவசரப்பட வேணாம். ஸோ நான் யாருக்காக இந்த யூடியூப்பெல்லாம் ரன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சரி எனக்கே எதுவும் வராது தான், இருந்தாலும் அம்மா சொன்னாங்க யூடியூப் ரன் பண்ணுறா, நீ எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போகிற, இந்த வேலையே உனக்கு செட் ஆகுமா, செட் ஆகாது. ஸோ எல்லோரும் படிச்சிருக்காங்க, நீயும் படிச்சிருக்கிற, ஆனால் இந்த தொழிலுக்கு வந்து உனக்கு செட் ஆகாது அப்படின்றாங்க அம்மா. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த யூடியூப்பே ரன் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அம்மாவை நான் எந்த இடத்தையும் தலைக்குனியும் விடவும் மாட்டேங்க. ஏன்னா அவங்களோட ஆசை தான் எனக்கு ரொம்ப இது. ஸோ என் வாழ்க்கையில் நிறைய பேர் இருந்தாங்க. சில உண்மையான உறவுகளும் இருக்காங்க, பொய்யான உறவுகளும் இருக்காங்க. எனக்கு வந்து எப்படிங்கன்னா, பொய்யான உறவுகள் வந்து வாய்க்கிறது இல்லைங்க, டக்குன்னு விலகிடுறாங்க. ஸோ அது நமக்கும் நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம விலகி வர்றதை விட காய்ஸ், அவங்களே விலகி போயிட்டாலும் விட்டுறணும். சும்மா போய் ஏன் போய் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ மற்ற ஒருத்தவங்களோட வேல்யூ தெரியாமல் வந்து போகிறாங்கன்னா விட்டுருங்க, தயவுசெய்து விட்டுருங்க. ஸோ யாரையும் கப்பல் பண்ணி இருக்க வைக்க வேண்டாம். ஸோ நான் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் என்னோடய சப்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என் தம்பி எனக்கு வந்து யார் யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமா, எங்கள் சித்தி, அப்புறம் வந்து என் தம்பிங்க, அப்புறம் மெயினாக மை பாய்ங்க. ஏன்னா நான் வந்து நினச்சதை விட நம்ம கடைசி முடிக்கு யாருக்கு நம்ம உண்மையாக இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத விட பார்த்திங்கன்னா என் பையன் ஒருத்தந்தாங்க. ஸோ நான் அதுக்காக மற்றவங்க நமக்கு உண்மையாக இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுல வேஸ்ட்டுங்க, சுத்த வேஸ்ட்டு, விட்டுறணும். நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம ஜாலியாக இருக்கணுங்க. அதே மாதிரி தாங்க என் பையனும் நல்லா ஜாலியாக இருக்கிறான், ஹாப்பியாக இருக்கிறான். நமக்கு அதுதாங்க மெயின். மற்றவங்களோட மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், கஷ்டப்படுத்தவும் கூடாதுங்க. நம்ம செய்கிற முதல் தப்பா தான். ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு வருத்தமும் இல்லைங்க. நம்ம உண்மையாக இருந்திருக்கிறோம். நம்ம வந்து எதுக்கு போய் வருத்தப்படணும்? மற்றவங்க தான் நம்மளை பற்றி வருத்தப்படணுமே தவிர்த்து நம்ம எதுக்கும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்படி எடுத்துகிட்டு போய்க்கணுங்க நம்ம வாட்டுக்கு. கவலையும் படக்கூடாதுங்க. ஸோ கொஞ்சம் டைம் ஆனங்காட்டி காலையில் நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால தான் போயிட்டு கீழே வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ என்ன காற்று தான் கைஸ் கொஞ்சம் வேகமாக அடிச்சிட்ருக்கு. கொஞ்சம் வேகமாக போகிறதுனால தான் வேகமாக அடிக்குது. எப்படியோ எபிசோட் வந்து வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான்னா நமக்கு அது போதும் கைஸ். ஸோ நம்ம வண்டிக்கு வந்து ஏதோ ஒரு பேர் சொல்லுங்களேன். நிறைய பேர் ஒவ்வொரு பேரை சொல்லுவீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம எபிசோட்டுக்கு வந்து ஒரு நல்ல பேர் நீங்களே சூஸ் பண்ணுங்கள். கமெண்டில் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பேர் வைக்கலான்னு சொல்லி. ஸோ நிச்சயமாக நீங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ என்னடா லேட்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு போலீஸ்காரன் உட்காந்துருக்காருங்க கைஸ். அவரும் பார்த்துட்டு தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, மாதிரி வெஹிக்கிள் ஓட்டெல்லாம் வந்துங்க மொபைல் பேசாதீங்க. கொஞ்ச நேரம் நிப்பாட்டிங்கோட பேசிட்டு போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஆனால் வண்டி டிரைவ் பண்ணிட்டு இருக்கல மட்டும் பேச வேண்டாங்க.
அப்படி பேசுறதுனால எத்தனை ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு 10 நிமிஷம் தானே நிப்பாட்டி பேசிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எந்த டென்ஷனும் இல்லாமல் போகலாம், அவசரம் இல்லாமல் போகலாங்க. ஸோ அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைங்க. அதனால் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்டு போட்டு தான் வந்தேன் நான் திருப்பூருக்கு. ஸோ நான் அப்போ அம்மாக்கிட்ட சொன்னேன், அம்மா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க அக்கா மொபைலில் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் கைஸ். இன்னும் ஃபோன் எதுவும் பண்ண காணோம். ஸோ போன உடனே நம்ம கொஞ்சம் பேங்க்குக்கு போக வேண்டிய வேலையெல்லாம் இருக்குங்க. அதையும் போய் என்னென்னு பார்க்கணுங்க. யாராக இருந்தாலும் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அங்கே போகிற வண்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்னமோ ஒரு இதுன்னு சொல்லுவாங்க, இந்த சிமெண்ட் கல் மாதிரி இருக்கும் பாரு இல்லைங்களா? சிமெண்ட் கல் தாங்களா? இல்லைங்க, ஏதோ ஆலா பிளாக் மாதிரி தெரியுது. ஆமாங்க, இந்த செங்கல் மாதிரி இருக்கும் இல்லைங்க, சிமெண்ட் கல் அந்த மாதிரிங்க. ஆனால் கல் வந்து குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்க, கல்லோட ஃபினிஷிங் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிற வீடியோவில் வண்டி பாருங்க பயங்கரமாக. இந்த நீ வர்ற ஃபியூச்சர்லாம் வந்து பயங்கரமாக இருக்குங்க. ஒரு கல்லுக்கு வந்து எப்படி எப்படி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பார்த்துக்குங்க. நம்மளும் ஃபியூயல் போடாமையே போயிட்டுருக்குறோம். ஸோ ஓகே, ஃபியூயல் போட்டுருவோம். ஸோ ஓகேங்க, ஃபியூயல் போட்டாச்சு. ஸோ கிளம்ப வேண்டியதாங்க. என்னங்க வெப்சைட்டு தான் குடின்னு குடிக்கிறான். ஸோ வீட்டில் அம்மாவும் திட்டுறாங்க, வண்டியை கொடுத்துட்டு வேறு வண்டி தான் எடுடா அப்படின்றாங்க. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பைக்குங்க. ஸோ என்னோடய சென்டிமெண்ட்டாக நான் வச்சுருக்குறேங்க. ஸோ மை ஃபேவரட்னா என்னோடய வெப்சைட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ செகண்டாக எடுத்தது தாங்க. அதுக்கப்புறம் தாங்க நம்ம மேக்ஸ் 100 எடுத்தோம். ஸோ அவனையும் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதில் வந்து இப்போ சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது, அதையும் கிளியர் பண்ணணுங்க. ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம எல்லா வண்டியும் ரெடி பண்ணி எல்லாமே கரண்ட் பண்ணணும். ஆனால் நம்ம கொஞ்சம் லாங் ட்ரிப்பெல்லாம் எடுக்கிறது நம்ம எப்ஜெட்டில் தான் எடுக்கணும். பாருங்க செம்மையாக இருக்கும் பாருங்க எப்படியே. ஆனால் என்னதான் இருந்தாலுங்க நம்ம பைக்கில் போகையில் அது செம்ம ஒரு ஃபீலிங் தாங்க. செம்ம ஃபீலிங்கிறத விட செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்குது. பாருங்க எவ்வளவு பசுமையாக இருக்குது பாருங்க. எங்கேங்க எல்லா பக்கம் ரோடு போடுறோன்னு சொல்லிங்க பக்கத்தில் இருக்கிற மரத்தை எல்லாம் அழிச்சிடுறாங்க. ஸோ மரத்தை அழிக்காமல் ரோடு போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ண முடியாது தான். ஸோ இப்போ வந்து எப்படின்னா கையோட ரோடு போட்ட உடனே மரமும் நட்டு விட்டுறாங்க. பரவாயில்லைங்க. காருக்காரண்ணே ஓரத்தில் வாங்க, இல்லைன்னா அந்த சைடு போவாங்க. ஸோ இங்கே பாருங்க சுற்றி தென்னை மரம் செம்மையாக இருக்குங்க. ஸோ நம்ம வண்டி ஓட்டலில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும். அதையும் பார்த்து கொஞ்சம் பைக் ட்ராவல் ட்ராவலும் பண்ணணும். ஸோ நம்ம வந்து லாங் ட்ரிப் வந்து முதல் ட்ரிப் எடுக்கிறதுல வந்து நான் ஒரு 3 உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேங்க. அது என்னென்ன ஆப்ஷன்னா, எந்த பிளேஸ்ன்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல வந்து எப்படின்னு நீங்கள் வந்து எப்படி கமெண்ட் பண்ணுறீங்க, நான் அதை வந்து பார்த்துட்டு தான். சில பேர் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு போங்க, இந்த மாதிரி இடத்துக்கு போங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ நீங்களும் சொல்லுங்கள், நான் வந்து வேணான்னு சொல்லலை. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். ஸோ எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நான் முதல் ஆப்ஷன் வந்து என்னென்னா வால்பாறை ட்ரிப்புங்க. அப்புறம் செகண்ட் ஆப்ஷன் வந்து என்னென்னா கொடைக்கானலுங்க. 3வது ட்ரிப்பு மூணாறுங்க. பிளேஸ் எல்லாம் செம்மையாக தாங்க இருக்குது. ஆனால் எந்த பிளேஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. இங்கே எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள்.
செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க. ஏன் ப்ரோ நல்லா தான் ப்ரோ வந்தேன், அப்புறம் என்ன? ஸோ இன்றைக்கி மழை வருமா என்னன்னு தெரியலிங்க. ஸோ வானமெல்லாம் கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்குது, எந்த மோடமும் போடலைங்க. ஆனால் அங்கிட்டு கொஞ்சம் மோடம் போட்ட மாதிரி தான் இருந்தது திருப்பூருக்குள்ளே. ஆனால் இங்கிட்ட அவ்வளோவா ஒன்றும் இல்லைங்க. ஆனால் அந்த பக்கம் பாருங்க, அந்த பக்கம் மோடம் போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற பாருங்க. ஸோ நம்மளும் வந்து கூடிய சீக்கிரம் கேட்ஜெட்லாம் வாங்கலாங்க. ஸோ நிறையா ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வாங்கினேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து எதுவும் வாங்க மாட்டேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்க, தாராபுரம் 27, திண்டுக்கல் 96, மதுரை 148, பழனி 61, கொடைக்கானல் 123ங்க. இங்கே திருப்பூர்லேருந்து இவ்வளோ கிலோமீட்டர் லாங்காக வருதுங்க. கொடைக்கானலுக்கு இங்கேருந்து 123 கிலோமீட்டருங்களாம்மா. நமக்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பழனிக்கு 30, அங்கிட்ட ஒரு 30, 60 கிலோமீட்டர் தாங்க நமக்கே வருது தாராபுரத்துலேருந்து. ஸோ பரவாயில்லைங்க, நம்ம எவ்வளவோ பரவாயில்ல. நம்ம தாராபுரத்துங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்குது. நமக்கு காற்று தாங்க ஓவர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். எரடாமுத்து 4 கிலோமீட்டர் உள்ளே போகணுமாங்க. இதில் வந்து லெஃப்ட் சைடில் உள்ளே போகணும். எரடாமுத்து மதுரை 152 கிலோமீட்டருங்க. தாராபுரம் 25 தாங்க, ஒட்டத்தொட்ட 65. இங்கே பாருங்க, நந்தவனம் பட்டி பயங்கரங்க. இது என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுக்கடைங்க. மேட்டுக்கடை பொங்கலூர், ரைட்டு லெஃப்ட்டு பொங்கலூர் தும்பலப்பட்டி. இந்த இதில் ரைட்டில் லெஃப்ட்லேயும் போனோம்னா 2 ஊர் வருங்க. இது என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா காளிபாளையங்க. இதில் ரைட்டில் வந்து கட் பண்ணால் உள்ள 6 கிலோமீட்டருங்க காளிபாளையம். இது வருங்க, லாரியாக நிற்கிது. ஸோ ஹெல்மெட் வந்துங்க எனக்கு தலையில் வந்து கொஞ்சம் நிற்கவே மாட்டேங்குது. ஏன்னா முன்னாடி வந்து இந்த மொபைல் ஹோல்டரு, மொபைலு இதுவே சேர்த்திங்கன்னா இதுவே ஒரு 1/2 கிலோ பக்கா வருதுங்க. பத்தாவதுக்கு ஹெல்மெட் வந்து 150 kgங்க. கலந்த போல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ செம்மையாக இருக்கு பாருங்களேன். அதுக்கிட்ட வந்து காத்தாடி சுற்றுதுங்க. அப்படியே அதுக்கு கீழே வந்து தென்னை மரம், அதுக்கு கீழே ரோடு மேலே நம்ம பைக்கு எஃப்இசெட்டு. ஸோ எஃப்இசெட்டுக்கு வந்து நான் ஒரு பேர் வச்சேங்க. ஸோ அது சூட் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல. அது என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா ஃபசீஸ் தாங்க. பேர் நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வண்டியில் வேறு இன்ஜின் ஆயில் இல்லைங்க, சுத்தமாக இன்ஜின் பயங்கரமாக சூடாக இருக்குங்க. இருக்குது, கொஞ்சம் இருக்குங்க. கொஞ்சம் அது பழைய ஆயிலுங்காட்டி கொஞ்சம் அப்படியே பொறுமையாக தான் ஓட்டிகிட்ருக்குறேன். ஸோ இப்போ போனவுடனே நம்ம மொதல் வேலையாக நம்ம அப்பா வண்டி எடுத்துகிட்டு வந்து இன்ஜின் ஆயில் வாங்கிட்டு வண்டிக்கு வந்து இன்ஜின் ஆயில் மாற்றணுங்க. வந்து நான் 2016 வந்து ஈரோட்டில் போய் எடுத்தேன் காய்ஸ். ஸோ செகண்ட் ஹேண்டில் தான் எடுத்தேன். ஃபஸ்ட்டு வண்டிங்காட்டி எனக்கு கொடுக்கவும் பிடிக்கல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளே போட்டுவோமே. நம்ம முதல்ல வந்து எடுத்த வண்டி கொடுக்கக்கூடாது. அப்படி தான் யாராக இருந்தாலுமே அப்படி தாங்க தோணும். நம்ம சென்டிமெண்ட்டுங்கிறத விட அது ஒரு பைக்குங்கிறது வந்து ஒரு லவ் அவ்வளோ இருக்குங்க. வீட்டில் பாருங்களேன், கீரை நிறைய இந்த தண்டங்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கீரை போட்டிருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், இங்கே வந்து போலீஸ்காரண்ணா இருப்பார். நான் உங்களுக்கு போகலாமான்னு தெரியல. ஆமாங்க, நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓகேங்க, நான் வீடியோ வந்து அங்கே வேறு ஒரு பக்கம் போய் கண்டினியூ பண்ணுறேன். தாண்டி வந்தாச்சு. இப்போ வந்து இந்த ரோடு வந்து புதுசாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ காலையில் இந்த ரோட்டில் தான் வந்தேன். இதில் வரையில் தான் போலீஸ்காரனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி நிறையா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. ஸோ அதனால் ஆன்சர் பண்ணவே முடியல. ஏன்னா நம்ம சைடும் வந்து கொஞ்சம் வீக்னஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சரி
சரி ஃபைன் போட்டு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா நம்ம எல்லாம் ப்ராப்பராக வச்சுருந்தா நம்ம பேச முடியுங்க. எதுவுமே ப்ராப்பராக இல்லை. ஸோ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம சைலண்டாக வந்து தாங்க ஆகணும். ஸோ அவரே கேட்குறாரு, சேனலில் நடத்துகிறில்ல, உனக்கு ரூல்ஸ் தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. ஓ ஓ ஓ ஓ போக முடியாத மாதிரி இருக்குங்க. போகலாம் போங்க. என்ன தண்ணி. ஆஹா, ரோடு போட்டுட்ருக்குறாங்க. இங்கே வந்து லைன்லாம் மாற்றிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இபி ஆஃபீஸ் இப்படி நினைக்கிறேங்க. ஸோ நம்ம வந்து அந்த நேரம் வந்து எப்படின்னா, இப்போ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு குமிச்சு வச்சுருக்குறாங்க. நம்ம அந்த நேரம் போக முடியாது. ஸோ இந்த சைடு வந்து லெஃப்ட்டில் ஒரு ரோடு கட் ஆகுதுங்க. நம்ம அதில் போய் தான் போக முடியும். நம்ம அதெல்லாம் போக போகிறோங்க. ஸோ அது வந்து இந்த தடம் தான். ஸோ இங்கே தான் அந்த செட்டு போட்டிருக்குறாங்க ரோடு போடுறவங்க. பாருங்க, இங்கே தான் பெரிய இபி லைனில் போகுதுங்க. ரோடு ரொம்ப கொஞ்சம் குண்டும் குழியுமாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, பாருங்களேன் விண்ட்ஸ். அது வந்து ஃபேன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து விண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இதுவும் ஒரு வாய்க்கால போகுதுங்க. தென்னந்தோப்பு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா எல்லாங்க இந்த மாதிரி நமக்கு தென்னந்தோப்பு இருந்ததுன்னா நான் பாட்டுக்கு போய் கட்டல் எடுத்துக்கிட்டு போய் நீட்டாக படுத்து தூங்கிடுவேங்க. செம்மையாக இருக்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கணுங்க. செம்மையாக இருக்குங்க. எவ்வளோ சுத்தமாக நீட்டாக தென்னந்தோப்பு எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து எப்படியாவதுங்க கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக சேர்த்துங்க. ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ஆப்ஷன், நீங்கள் கொடுக்குற ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஹில்ஸ் ஏற்றணுங்க. எங்கள் வீட்டில் 2 பேர் இருக்காங்க, பயங்கர சேட்டைங்க. வேறு யாருன்னு சொல்லல, டாக்ஸ் தாங்க 2 இருக்குது. நேற்று வந்து என்ன போச்சுங்கன்னா, அம்மா வந்து சாப்பாடு போட போயிருந்துருக்குறாங்க. ஒருத்தனை வந்து கட்டி போட்டிருக்கோம், இன்னொருத்தனை வந்து கட்டி போடலைங்க. கட்டி போட்டுருவனுக்கு தான் அம்மா போய் சாப்பாடு போட்டிருக்கிறாங்க. கட்டி போடாத வந்து என்ன பண்ணிட்டான்னா, அந்த சாப்பாடு தட்டில் வந்து வாயை வச்சங்காட்டி கரெக்டாக கழுத்துலேயே பிடிச்சிக்கிட்டானுங்க. நல்லா பயங்கரமாக பிடிச்சிட்டானுங்க. நானும் பிடிச்சி இழுத்து பார்க்குறேன், விடவே மாட்டிட்டானுங்க. அப்புறம் எனக்கு கோபம் வந்துருச்சு, குச்சி எடுத்து அடித்து போட்டேன். கொஞ்சம் அடிச்சங்காட்டி மறுபடியும் அந்த மழை இதுலேயே கொஞ்சம் நனைஞ்சிட்டு இருக்குங்காட்டி கத்திகிட்டே இருந்தானுங்க. ஸோ நானும் எதுவும் கண்டுக்கலைங்க. பாருங்க, இதில் வந்தால் தாங்க கன்ஃபியூஸ் ஆகி போயிடுது. நம்ம அந்த ரோட்டில் வரமா இந்த ரோட்டில் வரமான்னு தெரியல, கன்ஃபியூஸ் ஆகி போயிடுதுங்க. இப்போ வந்து தாராபுரம் பைபாஸ் ரோடு போய் இந்த ரோடு வந்து தாராபுரம் பைபாஸில் போய் ஜாயிண்ட் ஆகுங்க. இப்போ நம்ம வந்தது வந்து பல்லடம் டு குண்டடம் இந்த ரோட்டில் தான் வந்து ஜாயிண்ட் ஆகினோம். இப்போ அதுலேருந்து ஷார்ட்கட் எடுத்து மறுபடியும் இப்போ இதில் இப்படி போய் தாராபுரம் பைபாஸ் ரோடு ஏற போகிறோங்க. இவருக்கு மழையெல்லாம் பேஞ்சு பயங்கரமாக இருந்துருக்குங்க. மண்ணே ரோட்டுக்கு வந்துருக்குங்கன்னா பார்த்துங்களேன் மழை எந்தளவுக்கு பேஞ்சிருக்குன்னு. ஸோ இங்கெல்லாம் சைட் போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்களேன். தெரியாதுன்னு நினைக்கிறேனுங்க. இந்த ஊர் பேர் கவுண்டன்பாளையம் புதூர்னு நினைக்கிறேங்க.
இது சூரியநல்லூருங்க இந்த ஊர் பேர் வந்து. ஒரு வழியாக நம்ம தாராபுரம் பைபாஸ் பிடிச்சாச்சுங்க. இங்கே வருங்களேன், இங்கே வந்து நிறையா ஃப்ளாட்லாம் போட்டிருக்குறாங்க, பழனியப்பா கார்டன்ஸ். ஸோ முன்னாடியே பயங்கரமாக இருக்குங்களே, இங்கே வருங்களேன். ஸோ எனக்கு ஒன்று புரியலைங்க, இங்கே வந்து இங்கே ஒரு டோல்கேட் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அவினாசி பாளையம் வந்து தாண்டி போனோம்னா அந்த நேரம் ஒரு டோல்கேட் கட்டியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு இந்த 2 டோல்கேட்டுக்கு வந்து இடையில வந்து நம்ம குண்டோட ரோடு, இந்த பல்லட ரோடு, இந்த மாதிரி ரோடு பிரிகிறதுனால 2 டோல்கேட்டா இல்லை ஒரே பைபாஸ் தானே? அது வந்து பைபாஸ் கிடையாதுங்க, அது வந்து லோக்கல் ரோடு தான். இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு தெரியல. பட் இருந்தாலும் 2 டோல்கேட் போட்டிருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ ஓப்பன் எப்படின்னு தெரியலிங்க. ஸோ 2 டோல்கேட் போட்டுக்கிறாங்க, அது என்னன்னு நமக்கு தெரியல. பாருங்களேன், இங்கே டோல்கேட் மாதிரி இங்கே போடுற மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், வெயில் தாங்க பயங்கரமாக அடிக்குது. இங்கே எவ்வளோ செமையாக இருக்கு பாருங்க. வீடியோ ஓடிட்டுருக்கான்னு தெரியல எனக்கு. ஸோ என் ஃபேமிலியோட இதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நாங்கள்லாம் ரொம்ப ரிச் எல்லாம் கிடையாதுங்க, நாங்களும் கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான். ஸோ ஏதோ என்னால் முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தாங்க நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். கூடிய சீக்கிரம் நம்ம லாங் ட்ரிப் எடுக்கலாங்க. நான் வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் போகணும். ஏன்னா எங்கேங்க இப்போ வந்து எல்லா பக்கம் மழை பெஞ்சிருக்கிறங்காட்டிங்க பைக் ஓட்டுறது இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத விட ஸோ நம்மக்கிட்ட எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த ஒரு ப்ரூஃப் இல்லைங்க. பைக்குக்கு ப்ரூஃப் வந்து எதுவும் இல்லை, ஏன்னா இன்சூரன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போய் கிடக்கு. ஸோ எல்லாமே எல்லாமே ரீசனாக வந்து எல்லாமே கரண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணுவோமே. ஸோ அது முடிக்க நம்ம அந்த மாதிரி வேலைக்கு போகிற வீடியோ வந்து எடுத்து போடலாம். சரி, இன்றைக்கி வந்து எப்படி இருக்குது, நாளைக்கு வந்து எப்படி, அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தாங்க நான் எடுத்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் லாங் ட்ரிப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ கோவிச்சுக்காதீங்க, இந்த அளவுக்கு நானே எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். இங்கே பாருங்க, இது என்ன ஊர், கோணாபுரம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி தாங்க பேசிகிட்டே போகக்கூடாது. இன்னும் கூட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஏன்னா நம்ம பேசிட்டு போகலை, அது அப்பாற்பட்ட விஷயங்க. நம்ம கரெக்டாக போயிட்டு இருந்தாலும் வரவங்க கரெக்டாக வரணுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ செம்மையாக இருக்கு பாருங்க. நான் வந்து இந்த மாதிரி தாங்க சொன்னேன். நான் ரோடும் போட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்களா மரமெல்லாம் வச்சு செம்மையாக இருக்கு வருங்களேன். இன்னும் இது கொஞ்சம் பெருசாக நல்லா கூட வர மாட்டோம் வரும் இல்லைங்க. நான் வந்து பழனி போகையில் உங்களுக்கு ஒரு பிளேஸ் காட்டுறேங்க, செம்மையாக இருக்கும். ஏன்னா அந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. எனக்கு அந்த பிளேஸ் வந்து எப்படின்னா ரோடு இப்படி போகுதுன்னு வச்சுக்கல, 2 பக்கம், அதாவது இப்படின்னு இந்த பக்கம் வந்து இப்படி மரம் வந்து 2 பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க. ஸோ இங்கெல்லாம் மரம் வச்சுருந்துருக்கலாங்க, ஏன்னா எல்லாம் ஃப்ளாட் போட்டிருக்குறாங்க. இங்கே வருங்க, அது வருங்க எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு. யூ ஷேப்புக்கு அப்படியே பயங்கரமாக இருக்குங்க சீட்டு, ஆங்கிள் போட்டு ஃபிட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது வந்து எந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா காங்கேயம் போகிற ரோடுங்க. ஸோ இப்படி போனால் காங்கேயம், இப்படி போனால் தாராபுரங்க. ஸோ முதல்ல வந்து நான் என்னை பற்றி சொல்லிக்கிறேங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் வந்து படிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 10வது தாங்க படிச்சிருக்கேன். 10வது படித்து தாராபுரத்தில் ஐடிஐ இருக்குது இல்லைங்களா, அந்த ஐடிஐ தாங்க படித்தேன். படித்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணல. ஏன்னா ட்ரைனிங் போகிற சமயத்தில் வந்து நானும் சரி கொஞ்சம் குடும்ப சூழ்நிலைனால நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேங்க. அதிலிருந்து நானும் கொஞ்சம் படிக்கலைங்க. ஸோ போயிருந்தேன்னா இன்றைக்கி வந்து ஒரு சேலரி 16K 15K இந்த மாதிரி சேலரி வந்திருக்குங்க. ஸோ நம்ம டைமிங்
ஸோ நம்ம இப்போ அப்படி போய் இப்படி வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி நிலமையில் வந்து உட்காரும் நம்ம நினச்சி பார்க்கவும் மாட்டாங்க. ஸோ நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுங்க. ஸோ இங்கே வந்து என்னென்ன காலேஜஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மகாராணி காலேஜ் ஒன்று இருக்குங்க. அப்புறம் வந்து இன்னொரு காலேஜுங்க, அது பேர் எனக்கு சரியாக தெரியல. ராமகிருஷ்ணா காலேஜ்னு நினைக்கிறேங்க. இது வந்து எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா தெக்காலூர். தெக்காலூருங்க. அதான் அங்கே போர்டு வச்சுருக்காங்க பாருங்களேன், மகாராணி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், நர்சிங் காலேஜ், காலேஜ் ஆஃப் எடுகேஷன், பிஇடி அண்டு எம்இடி. என்னங்க நர்சிங்க்கு வந்து பிஎஸ்சி 4 இயர்ஸுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. பாருங்களேன், காலேஜ் செம்மையாக இருக்குது பாருங்க. ஸோ இங்கே படிக்கிறவங்களாம் யாராக இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் நல்லா படிங்க. ஸோ நான்லாம் பாருங்க படித்து போட்டு வேலை இல்லாமல் தெரிஞ்சிட்ருக்கிறேன். ஸோ நல்லா படித்து நல்லா வேலைக்கு போங்க, நல்லா அம்மா அப்பாவெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க, நல்லா ஹாப்பியாக இருங்க. அடுத்து வந்து என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் தாங்க. நம்ம லவ் தாராபுரம். என்னதான் இருந்தாலுங்க தாராபுரம்னாலே ஒரு கெத்து தாங்க. அவங்க ஊருங்க, அவங்களுக்கு கெத்தாக இருக்குங்க. இங்கெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. இங்கே பாருங்க ரோடு எவ்வளோ அழகாக நீட்டாக செம்மையாக இருக்கு பாருங்களேன். இன்னும் நைட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா இதோட சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி வந்து இந்த சைடில் வந்து லைட்டெல்லாம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இன்னும் கார்ஸ் பைக்ஸ் எல்லாம் போகல, இன்னும் சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து சண்டே ஆனால் பசங்கள்லாம் வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க இந்த பிளேஸில். இன்னைக்கு யாரையும் காணுங்க, ஏன்னா வெயில வந்து கொழுன்னு கொளுத்துதுங்க. ஸோ இங்கே ஒரு ஒர்க் பண்ணுங்க, அது நான் செய்கிறது பில்டிங் ஒர்க் தான், இல்லைன்னு சொல்லவில்லை. இன்னும் அது பில்டிங் ஓப்பன் பண்ணலைங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து ஷோரூம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குங்க. யமகா ஷோரூமு, ராயல் என்ஃபீல்டு ஷோரூமு, அப்புறம் வந்து கேடிஎம்மு, அப்புறம் வந்து ஹீரோ, ஹோண்டா, பஜாஜு. கிட்டத்தட்ட இங்கேயே ஒரு 6 கன்சல்டிங், இந்த 6 ஷோரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க, இங்கே பஜாஜு, இங்கே பாருங்க இந்த நேரம் வந்து யமகா, இங்கே பாருங்க இங்கே ஹோண்டா. இப்போ வந்து நம்ம தாராபுரம் மேம்பாலத்து மேலே தான் போய்கிட்டு இருக்கிறேங்க. இங்கே பாருங்க எவ்வளோ செம்மையாக இருக்கும் பாருங்களேன். பஸ் ஸ்டாண்டு மட்டும் பாருங்களேன், பயங்கரமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணுற இந்த கொஞ்சம் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ இதில் போனால் பொள்ளாச்சி ரவுண்டானு. இங்கே வருங்க, உங்களுக்கு வீடியோவில் தெரியுமான்னு தெரில. ஸோ இங்கே பாருங்களேன், இதாங்க பஸ் ஸ்டாண்டு. இங்கே பாருங்க, இல்லை கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க, ஒர்க்கெல்லாம் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முதல்ல போனோம்னா உடுமலை ரவுண்டானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
பழனி கீரனூர் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கடுத்து அந்த ரவுண்டானு வருங்க. அதுக்கப்புறம் நேரம் ஒட்டஞ்சத்திரம் தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழனி ரோடுன்னு கட்டாகும் இல்லைங்களா, தொப்பம்பட்டி ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ரோடெல்லாம் கட்டாகுங்க. சீக்கிரம் வாங்க முன்னாடி. போலீஸ்காரன்னு வேறு நிற்கிறாங்க. ஓகே ஓகே, சிக்னல் போட்டாங்க. சிக்னல் வாட்ச் பண்ணுங்க, ஸ்லோ பண்ணுங்க சார். சிக்னல் வாட்ச் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. எல்லா வண்டியும் நிற்கிது. ஸோ நம்ம அடுத்து ரைட்டு தாங்க கட் பண்ண போகிறோம். சிக்னல் பாருங்க, கவனிங்க. வெயில் தாங்க பயங்கரமாக இருக்குங்க. ஹெல்மெட்டுக்குள்ளே இப்போ ஹெல்மெட்டு தான் போட்டிருக்கிறேன், ஆனால் பயங்கரமாக வேர் தூத்துங்க, தலையெல்லாம் நனைஞ்சு போச்சு. அது ஏர் வெண்டிலேட்டர்னு ஒன்று இருக்குங்க, அது ரிமூவ் பண்ணலன்னு நினைக்கிறேன், அதனால தான் கொஞ்சம் வேகுதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ சிக்னல் போட்டாங்க, நம்மளும் கிளம்பலாங்க. ஸோ இங்கே வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலும் நிறையா இருக்குங்க இங்கே. அந்த நேரம் வந்துங்க இங்கே வருங்க, உள்ள கூட காருக்குள்ளே ஸ்மோக் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்களேன், புகை எப்படி போகுதுன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்க, எல்லாம் ஸ்மோக் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே வந்து பொண்ணு ஸ்கூலுங்க இது. இந்த ஸ்டாப் பேர் வந்துங்க, இங்கே ஒரு இது கலையரங்கம் இருக்கும் பாருங்க, ரோட்டரி மகால். நிறையா கடை இருக்குங்க, டிபார்ட்மெண்ட் இருக்குது, மெடிக்கல் இருக்குது. அதாவது எதுக்கும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நம்ம கிராமத்துலேருந்து நம்ம ஊர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டருங்க, கரெக்டாக 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்து தாராவத்துக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு அங்கிட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கனியூர் காரத்தளவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே சேம் டிஸ்டன்ஸு தாங்க அங்கேயும் வரும். கரெக்டாக நம்ம கனியூரும் காரத்தளவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கனியூர் தாராவத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டர் பண்ணியிருக்கிறேங்க. ஸோ நிறைய பேர் நம்மளே பார்க்குறாங்க. நம்ம ஊருக்காரு போகிறாருங்க. பாருங்க, ஆஹா வெயிலுங்க. வெயிலெல்லாம் பார்த்தா உண்மையிலுமே பைக் ட்ராவல் பண்ணவே முடியாதுங்க. ஸோ நம்ம பைக் ட்ராவலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸோ வெளியே போகிறத வந்து உங்களோட பேஷனாக வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கும் ஒரு மெமரிஸ் வேணுங்க கண்டிப்பாக. காசு பணமெல்லாம் அப்புறம் தாங்க. ஸோ அதுக்குன்னு காசு பணம் பெருசு இல்லைன்னு சொல்லவில்லைங்க, காசும் பெருசு தான். ஸோ அதை விட நம்ம இந்த மாதிரி வெளியே நம்ம போனோம்னா கொஞ்சம் மெமரிஸாகவும் இருக்குது, ஜாலியாகவும் இருக்குது, என்ஜாய் பண்ணலாங்க நல்லா. ஸோ நிறைய பேர்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெக்ஸ் ஆகுறாங்க, அது எனக்கும் புரியுது. ஸோ சில ஃபேமிலி இஷ்யூஸ்னால கொஞ்சம் வெக்ஸ் ஆகுறாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாங்க. ஃபேமிலி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தாலும் விட்ருங்க. கொஞ்சம் ஒரு 10 நாள் 20 நாள் இந்த மாதிரி வெளியே போயிட்டு வாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா 2 பேரும் உட்காந்து பேசுங்க, என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பேசுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலி ஸ்கூலில் வந்து பிரச்சனையே இல்லாத அளவுக்கு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இருக்கிறது வந்து ஒரு லைஃபுங்க, கரெக்டாக அதை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க. ஸோ திரும்ப ஒரு இடத்துல வந்து இப்போ எப்படிங்கன்னா அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தோம்னா அந்த இடத்துலையே நிற்கக்கூடாதுங்க. அதுக்கு நம்ம போகிற பாதையை வந்து கண்டுபிடிச்சி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணுங்க. ஸோ மறுபடியும் அதே இடத்துல நின்றுட்டு போய் இன்னொரு இடத்துல போய் அது நின்னோம்னா அது நல்லா இருக்காதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கணுங்க, பாதையை கடந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி தான் நான் பாதையை கடந்து வந்துட்டேன். என் லைஃப் நிச்சயமாக மாறும். என் லைஃப்பை மாறுறதுக்கான
காரணம் எல்லாமே நீங்களாக தான் இருக்க போகிறீங்க. ஸோ நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்குறேங்க. என்னன்னா இந்த பழனியில் வந்து ஒரு இன்னொரு பிளேஸ் இருக்குன்னாங்க. அது என்ன பிளேஸ்ன்னு எனக்கு சரியாக தெரில. ஸோ என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ நான் அது என்ன பிளேஸ்ன்னு உங்களுக்கு நான் வந்து கேட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். எங்கேயும் பாருங்களேன், எல்லா பக்கமும் ஃப்ளாட் போட்டு சேல் பண்ணுறாங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் சேம்பர்ஸ் அதிகமாக இருக்குதுங்க. இந்த ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருமலாபாளையம். இந்த விவேகம் ஸ்கூலு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஸ்கூல் தாங்க. பாருங்க, இந்த ஸ்கூல் வந்துங்க பயங்கர ஸ்ட்ரிக்ட்டுங்க. ஸோ இப்போ என்னோடய பிரதர் வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்கிறான். ஸோ நானும் ஒரு நாள் கோயம்புத்தூர் ட்ரிப் எடுக்கலாங்க. கோயம்புத்தூர் வந்து எதுக்குங்கன்னா இந்த எஃபிசிட்டிக்கு வந்து மீட்டர் கொஞ்சம் வாங்கினுங்க. ஸோ நானும் கேட்டுகிட்டே இருக்கிறேன். ஸோ அவனுக்கு அண்ணா நான் கேட்குறேன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேட்டானா என்னென்னு தெரியல எனக்கு. ஸோ அவன் கேட்டு வச்சானா நிச்சயமாக ஒரு நாள் போய் வாங்கிட்டு வரணும். அது வாங்கிட்டு வந்து எஃபிசிட்டுக்கு மாட்டணுங்க. கொஞ்சம் எல்லாம் வண்டியிலே கொஞ்சம் நிறைய வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா வேலையும் கிளியர் எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃப்ளாட்டு தாங்க. இங்கே வருங்க, ரோடு எவ்வளோ செம்மையாக இருக்கு பாருங்களே. போலீஸ்கார் சார் வர போகிறாருங்க. ஸோ ஓகே கைஸ், எனக்கு ஊர் பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ நான் போய் நெக்ஸ்ட்டு ஒர்க் என்னென்னு அதை போய் பார்க்கணும். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பட்டதுனா அப்படியே டக்குன்னு ஒரு அமுத்தி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நெக்ஸ்ட் டைம் கண்டென்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக டக்குன்னு வருங்க. ஓகே கைஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். லவ் யூ டு ஆல்.